ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் கற்றுக்கலாம். நம்ம இந்த வீடியோவில் என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்கக்கிட்ட நம்ம கேட்கக்கூடிய ஒரு 25 கொஸ்டின்ஸ் நம்ம கற்றுக்க போகிறோம். இது நம்ம வெளியில் இருக்க பிள்ளைங்களை நம்ம பார்த்தோம், இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் நிறைய கேட்போம். ஸோ கிளாஸ் ரூமில் இருக்கிற பிள்ளைங்கக்கிட்டையும் நம்ம கேட்கக்கூடியதான கேள்விகளாக இருக்குது. ஸோ இதில் கேட்குற கேள்வி எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸு. ஸோ அதனால் நீங்களும் என் கூட சேர்ந்து ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இப்போ தான் இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ட்ரை பண்ணுங்க. ஹவ் ஆர் யூ ஆல்? வெரி குட். ஹவ் ஆர் யூ ஆல்? நெக்ஸ்ட் ஒன், நேற்று இரவு நல்லா தூங்குனீங்களா? நேற்று இரவு நல்லா தூங்குனீங்களா? நம்ம ஒரு வேளை டீச்சராக இருந்தால் கிளாஸ்லேயும் இந்த கொஸ்டின் பிள்ளைங்கள்ட்ட கேட்போம். ஸோ வீட்லேயும் நம்ம இருக்கவங்கக்கிட்ட நம்ம இந்த கொஸ்டினை கேட்போம் இல்லையா, நேற்று நைட் நல்லா தூங்குனீங்களா அப்படின்னு. ஸோ இதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? Did you sleep well last night? Did you sleep well last night? Very good. Next one, காலை உணவு சாப்பிட்டீங்களா? காலை உணவு சாப்பிட்டீங்களா? இதை எப்படிங்க கேட்கலாம்? ட்ரை பண்ணுங்க. காலை உணவு சாப்பிட்டீங்களா? Have you had breakfast? Have you had breakfast? வெரி குட். நெக்ஸ்ட் ஒன், யாரெல்லாம் காலை உணவு சாப்பிடவில்லை? யாரெல்லாம் காலை உணவு சாப்பிடவில்லை? இதை எப்படி கேட்கலாம்? Who hasn't eaten breakfast? அப்படின்னு கேட்கணும். நெக்ஸ்ட் ஒன், ஏன் சாப்பிடவில்லை? ஒருவேளை பிள்ளைங்க சாப்பிடலைன்னு சொன்னால் நம்ம ஏன் சாப்பிடலை அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா, இதை நம்ம எப்படி கேட்கணும்? Why you did not eat? Why you did not eat? அப்படின்னு கேட்கணும். நெக்ஸ்ட் ஒன், வகுப்புக்கு சந்தோஷமாக வந்திருக்கீங்களா? வகுப்புக்கு சந்தோஷமாக வந்திருக்கீங்களா? இதை நம்ம எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில்? Did you come to class happy? அப்படின்னு கேட்கணும். Did you come to class happy? நெக்ஸ்ட் ஒன், வீட்டில் உள்ள எல்லாரும் நல்லா இருக்காங்களா? வீட்டில் உள்ள எல்லாரும் நல்லா இருக்காங்களா? இதை நம்ம எப்படி கேட்கணும் இங்கிலீஷில் அப்படின்னா, Is everyone good at home? அப்படின்னு கேட்கணும். Is everyone good at home? நெக்ஸ்ட் ஒன், வீட்டு பாடம் முடித்தவங்க நோட்டை மேசையில் வைக்கவும். வீட்டு பாடம் முடித்தவங்க நோட் புக்கை மேசையில் வைங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, இதை நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? Place the homework note on the table. Place the homework note on the table அப்படின்னு சொல்லணும். ஒன், முழு சீருடை போடாதவங்க முன்னால் வாங்க. முழு சீருடை போடாதவங்க முன்னால் வாங்க. இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, கம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தோஸ் நாட் இன் ஃபுல் யூனிஃபார்ம் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், ஏன் வீட்டு பாடம் செய்யவில்லை? ஏன் வீட்டு பாடம் செய்யவில்லை? இதை நம்ம எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில்? Why didn't you do your homework? Why didn't you do your homework? நெக்ஸ்ட் ஒன், பள்ளிக்கு நீ எப்படி வருகிறாய்? பள்ளிக்கு நீ எப்படி வருகிறாய்? டீச்சர்ஸ் கேட்பாங்க இல்லையா, நீ எப்படி ஸ்கூலுக்கு வர? ஸ்கூல் வேனில் வரியா, அப்பா கூட வரியா, நடந்து வர்றியா அப்படிங்கிறதுக்காக கேட்பாங்க இல்லையா, நீ ஸ்கூலுக்கு எப்படி வர்ற அப்படின்னு. இதை நம்ம எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில்? How do you get to school? How do you get to school? அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், வீட்டிலிருந்து பள்ளிக்கூடம் எவ்வளவு தூரம்? வீட்டிலிருந்து பள்ளிக்கூடம் எவ்வளவு தூரம்? இதை எப்படி கேட்கணும்? How far is the school from home? How far is the school from home? அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், மாலையில் வீட்டில் என்ன விளையாடுவீங்க? மாலையில் வீட்டில் என்ன விளையாடுவீங்க? இதை நம்ம எப்படி கேட்கணும் இங்கிலீஷில்? What do you play at home in the evening? What do you play at home in the evening? அப்படின்னு கேட்கணும். வெரி குட். நெக்ஸ்ட் ஒன், தொலைக்காட்சி எவ்வளவு நேரம் பார்ப்பீங்க? தொலைக்காட்சி எவ்வளவு நேரம் பார்ப்பீங்க? இதை நம்ம இங்கிலீஷில் How long do you watch TV? How long do you watch TV? நெக்ஸ்ட் ஒன், எத்தனை மணிக்கு தூங்குவீங்க? எத்தனை மணிக்கு
தூங்குவீங்க? இதை நம்ம வாட் டைம் டு யூ ஸ்லீப், வாட் டைம் டு யூ ஸ்லீப் அப்படின்னு கேட்கணும். நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் காலையில் எத்தனை மணிக்கு எழும்புவீங்க? நீங்கள் காலையில் எத்தனை மணிக்கு எழும்புவீங்க? இதை நம்ம எப்படி கேட்கணும் அப்படின்னா வாட் டைம் டு யூ கெட் அப் இன் த மார்னிங், வாட் டைம் டு யூ கெட் அப் இன் த மார்னிங். நெக்ஸ்ட் ஒன், யாரெல்லாம் வீட்டில் உடற்பயிற்சி செய்வீங்க? யாரெல்லாம் உடற்பயிற்சி செய்வீங்க? இதை நம்ம எப்படி கேட்கணும் அப்படின்னா who do exercise at home, who do exercise at home. நெக்ஸ்ட் ஒன், அம்மாவுக்கு வீட்டில் உதவி செய்வீங்களா? அம்மாவுக்கு வீட்டில் உதவி செய்வீங்களா? இதை நம்ம எப்படி கேட்கலாம்? will you help mom at home, will you help mom at home அப்படின்னு கேட்கணும். நெக்ஸ்ட் ஒன், உன் பொழுதுபோக்கு என்ன? உன் பொழுதுபோக்கு என்ன? இதை நாம் வாட் இஸ் யுவர் ஹாபி, வாட் இஸ் யுவர் ஹாபி அப்படின்னு கேட்கணும். ஹாபி அப்படின்னா பொழுதுபோக்கு. நெக்ஸ்ட் ஒன், விடுமுறை நாளில் வீட்டில் என்ன செய்வீங்க? விடுமுறை நாளில் வீட்டில் என்ன செய்வீங்க? இதை நம்ம எப்படி கேட்கணும் அப்படின்னா வாட் டு யூ டூ அட் ஹோம் ஆன் ஹாலிடே, வாட் டு யூ டூ அட் ஹோம் ஆன் ஹாலிடே அப்படின்னு கேட்கணும். நெக்ஸ்ட் ஒன், யாரெல்லாம் உங்களுடைய வேலையை நீங்களே செய்வீங்க? யாரெல்லாம் உங்களுடைய வேலையை நீங்களே செய்வீங்க? இதுக்கு நாம் who will do your work yourself அப்படின்னு கேட்கணும். who will you do your work yourself. நெக்ஸ்ட் ஒன், படிப்பை தவிர வேறு என்ன உங்களுக்கு பிடிக்கும்? படிப்பை தவிர வேறு என்ன உங்களுக்கு பிடிக்கும்? இதை நம்ம வாட் எல்ஸ் டு யூ லைக் அப்பார்ட் ஃப்ரம் ஸ்டடியிங் அப்படின்னு கேட்கணும். நெக்ஸ்ட் ஒன், யாருக்கெல்லாம் காய்கறிகள் சாப்பிட பிடிக்கும்? யாருக்கெல்லாம் காய்கறிகள் சாப்பிட பிடிக்கும்? இதை நம்ம எப்படி கேட்கணும் அப்படின்னா who likes to eat vegetables, who likes to eat vegetables. நெக்ஸ்ட் ஒன், தினமும் பள்ளிக்கு வருவது யாருக்கெல்லாம் பிடிக்கும்? தினமும் பள்ளிக்கு வருவது யாருக்கெல்லாம் பிடிக்கும்? இதை நம்ம எப்படிங்க கேட்கலாம்? who likes coming to school every day, who likes coming to school every day. நெக்ஸ்ட் ஒன், அம்மா அப்பா சொல்வதை யாரெல்லாம் கேட்பீங்க? அம்மா அப்பா சொல்வதை யாரெல்லாம் கேட்பீங்க? இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்கணும்? who listens to mom and dad, who listens to mom and dad. Thank you friends. Thanks for watching.